லீ நியூஸ் நேயர்களுக்கு கவிஞர் குரு நாகலிங்கத்தின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இந்த பூமி தோன்றிய காலங்களிலிருந்து, மனிதகுலம் தோன்றிய காலங்களிலிருந்து ஆண்டான் அடிமை, மேய்ச்சல் சமூகம், வேட்டை சமூகம், அடுத்து விளைச்சல் சமூகம் என்று மனித நாகரிகம் படிப்படியாக வளர்ந்து மன்னராட்சிகள் நடந்து, பின் மன்னராட்சிகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு ஜனநாயக நாடுகளாக உலகம் முழுவதும் தனித்தனி நாடுகளாக மனித நாகரிகத்தின் உச்சக்கட்ட வளர்ச்சியில் இன்று உலகம் பூமியை தாண்டி கடல் ஆராய்ச்சியிலும் சரி, விண்வெளி ஆராய்ச்சியிலும் சரி, இன்னைக்கு மனித சக்தி மிகப்பெரிய அளவில் மேலோங்கி இருக்கிறது. இந்த மனித சக்தியை நாம் ஒவ்வொருவரும் மதிக்க வேண்டும். நாம் வளர்ந்திருக்கின்ற மனித சக்தி என்பது சாதாரண விஷயமே இல்லை. அவ்வளவு உச்சத்தை இன்று மனிதன் தொட்டு இருக்கிறான். மனிதன் இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு இருக்கிறான். அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 1917 முதல்ல ரஷ்ய புரட்சி நடந்தப்ப ஒரு கவிஞன் எழுதினான், பூமி அன்று கொஞ்சம் நின்று சுழன்றது, உலகில் உள்ள மற்ற கிரகணங்கள் எல்லாம் அன்றுதான் மனிதனை பற்றி மரியாதையாய் பேசியதுன்னு சொன்னான். ஏன்னா அன்னைக்குத்தான் மனிதனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறது இந்த உலகம் தெரிஞ்சுக்கிச்சு. மனிதனால எப்படிப்பட்ட ஒரு சக்தியையும் மாற்ற முடியும் என்பதையும் அன்னைக்கு 1917 இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது சோவியத் ரஷ்யா. ஆனா நண்பர்களே, இன்றைக்கு மனித குலமே தலைகுனிந்து நிற்கின்ற ஒரு பேர் ஆபத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். மனித குலமே, நாகரீக மனித குலம் இன்னைக்கு தலை குனிந்து நிற்கின்ற அளவுக்கு இன்னைக்கு மிக மோசமான நிலையில் நாம போய்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எப்படியெல்லாம் மனிதன் வளர்ந்திருக்கிறான், அறிவு வளர்ந்திருக்குன்னு சொன்னோம். அந்த அறிவு வளர்ந்தது என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் மன்னராட்சி காலம் மாதிரி நாடு பிடிக்கக்கூடிய ஆசைகளும், அடுத்தவனை கெடுக்கக்கூடிய ஆசைகளும், அடுத்தவன் வளர்ச்சியில் பொறாமைப்படுகின்ற ஆட்சியிலும் காட்சிகளும் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இதை நாம் ஒவ்வொருவரும், மனிதநேயம் கொண்ட ஒவ்வொருவரும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இரண்டாம் உலகப்போர் முடிந்தவுடன் உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் இனிமேல் எந்த நாடுகளும் எந்த நாட்டுடன் சண்டையிடக்கூடாது, எந்த நாட்டுடன் சண்டையிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் ஐநா சபை என்கின்ற ஒரு ஐக்கிய நாட்டு சபைகளை நாம் உருவாக்கினோம். எதுக்காக? எந்த நாட்டோடையும் சண்டை போடக்கூடாதுன்னா. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு எங்கேயோ இருந்த பழமைவாதிகளாக இன்னைக்கு மனிதன் சுட்டு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறான். மனித குலம், அது ஈரான்ல நடந்தாலும் சரி, இஸ்ரேல்ல நடந்தாலும் சரி, அது அங்கே செத்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் மனிதன்தான். மனிதநேயம் உள்ள எவரும், எந்த மனிதனும் சாவதற்கு நாம் சம்மதிக்கிறது இல்லை. அவனை கொலை செய்வதற்கு நாம் சம்மதிக்கிறது இல்லை. நம்முடைய சட்டங்களும் திட்டங்களும் மனித உயிர்களை கொலை செய்வதுதான் மிகப்பெரிய குற்றமாக நாம இன்னைக்கு சட்டமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட வேளையில இன்னைக்கு ஒரு நாடு இன்னொரு நாடுகளின் மேல் இப்படி அதிதீவிரமான ஒரு போர் நடத்துவது என்பது எந்த விதத்திலும் நம்முடைய நாகரிகத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் அது ஏதுவானது இல்லை. ஆகவே இன்னைக்கு மனிதகுலம் சந்தித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பேராபத்தாக நமக்கெல்லாம் இந்தியாவை, நம்ம வீட்டுல அடுப்பெரியணும்னா அங்க என்ன பண்ணணும்? ஈரான், அங்க இருந்துதான் எண்ணெய் கப்பல் வரணும், அங்க இருந்துதான் நமக்கு கேஸ் வரணும், அங்க இருந்துதான் எரிபொருள் உலகத்திற்கே வரணும். ஆக அந்த ஈரான், அந்த இஸ்ரேல் நாடுகள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்க இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டோம்? ஈரான் ஈராக்கும் சண்டை நடந்தால் எவ்வளவு பெரிய விளைவு உலகம் முழுவதும் உருவாக்கும் என்பதை நாம் சொல்லிக் கொடுக்கல என்ன உலகத்துக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம வாட்டுக்கு எவனோ சண்டை போட்டா என்ன. நம்ம ஒரு கவிஞர் சொன்ன மாதிரி, தேசத்தில் பற்றுகின்ற தீ ஒவ்வொருவர் சட்டையில் பற்றும் வரை எவனும் திரும்பி பார்க்க போவதில்லைன்னு சொன்னான். அந்த மாதிரி எங்கேயோ தேசத்துல எவனோ ஒருத்தன் சண்டை போட்டுக்கிறான், அதுக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம்னு இருக்கக்கூடிய நிலைதான் இன்னைக்கு மேலோங்கி இருக்கு. இன்னைக்கு பற்றி எரிகிறது இஸ்ரேல். எதற்காக இந்த யுத்தத்தை நடத்த வேண்டும்? இஸ்ரேல் எதற்காக ஈரானோடு சண்டை செல்ல வேண்டும்? நல்லா புரிஞ்சுக்குங்க நண்பர்களே. ஈரான் கிட்ட எண்ணெய் வளம்,
நிறைய இருக்கு. அதுல இருந்து அவங்க எரிவாயு போக மற்ற அணுகுண்டுகளுக்கான தேவையான மூலப்பொருள்களை அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்படி அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்க அணுகுண்டு நிறைய செஞ்சிட்டாங்கன்னா அமெரிக்காவை விட மிக பெரிய அளவுல ஈரான் பெரிய ஆளாயிரும். ஆக ஈரான் பெரிய ஆளாகக்கூடாது. இந்த உலகத்திலே சர்வாதிகாரமாக இருக்க வேண்டியது அமெரிக்கா மட்டும்தான். அமெரிக்காவுக்கு நிகராக வேற எந்த நாடும் வளரக்கூடாது என்கின்ற நோக்கோடு அமெரிக்காவினுடைய தூண்டுதலின் பேரில் தான் இஸ்ரேல் ஈரானோட சண்டை போடுறான். அப்ப ஈரான் சும்மா இருப்பானா? இன்னைக்கு அவன் அவ்வளவு அணுகுண்டுகளையும் வச்சு மிக பெரிய அளவுதான் துல்லிதமா என்ன பண்ணான், அவனை பாதுகாத்துக் கொள்வதற்காக கிட்டத்தட்ட 700 எண்ணெய் கப்பலை அவனுடைய அந்த எல்லைக்குட்பட்ட பகுதியிலிருந்து வெளியில போக முடியாத அளவுக்கு ஒரு கடலுக்குள்ளே மிக பெரிய அளவுல என்ன செய்யறது, மறைமுகமாக குண்டுகளை பதுக்கி வச்சுட்டான். அது என்ன பண்ணுது, அந்த வளைகுடாவில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஈரானுடைய எல்லையை தாண்டித்தான் எல்லா கப்பலுமே வெளியில வரணும், ஆசியா கண்டத்துக்கே வரணும். அப்படி வரும்போது அந்த எல்லையை தாண்டும் பொழுது சத்தம் அங்க திடீர்னு வெடிச்சு சிதறிடுது அந்த கப்பல். கிட்டத்தட்ட 4 கப்பல்கள் 5 கப்பல்கள் இப்ப வெடிச்சு சிதறி இருக்கு. பல கோடிக்கணக்கான எண்ணெய் வளங்கள் கடல்ல கொதிச்சிருச்சு. ஆக இதை எதுக்கு ஈரான் என்ன சொல்றான்னா, என் எல்லையை தாண்டி யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். எதனால அப்படி சொன்னான்னா, நீ என்னை தாக்க வர்ற, ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அமெரிக்கா உள்நோக்கத்தோடு ஈரான் மூலமாக இஸ்ரேல் மூலமாக ஈரானை தாக்க நினைப்பது எவ்வளவு பெரிய குற்றமாகும். இப்ப இன்னைக்கு அவன் எண்ணெய் கப்பல் பூரா கிட்டத்தட்ட 700 கப்பல்கள் இன்னைக்கு கடல்ல நிக்குது ஈரான் பார்டர்ல. அப்ப அந்த 700 கப்பலும் கிட்டத்தட்ட இனி என்னைக்கு வெளியில வருதோ அன்னைக்கு தான் இந்தியாவுக்கு எரிபொருள் கிடைக்கும். அப்ப அது வரைக்கும் 10 நாள் ஆனிச்சு, 15 நாள். இன்னைக்கு நம்ம இந்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, இன்னும் 15 நாளைக்கு மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எரிபொருள் இருக்கு. 15 நாளைக்கு அப்புறம் என்ன கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காது. 15 நாளைக்கு அப்புறம் என்ன கிடைக்காது, சிலிண்டர் கிடைக்காது. 15 நாளைக்கு அப்புறம் என்ன கிடைக்காது, எங்களுக்கு வண்டி எந்த வாகனம் ஓடுறதுக்கு குரூட் ஆயில் எதுவுமே கிடைக்காது. அப்ப இது எதுவுமே கிடைக்கலன்னா என்னாகும், இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் பூராவுமே ஸ்தம்பிச்சு போகும். உலக நாடுகள் பூராவுமே உச்சக்கட்ட நெருக்கடிகளை சந்திக்கும். அப்போ மக்கள் மீண்டும் மிகப்பெரிய பேராபத்தை என்ன சொல்லுவாங்க, கொரோனா மாதிரி ஒரு மிகப்பெரிய பேராபத்தை. யாருமே வண்டி ஓட்ட முடியாது, எங்கேயும் யாரும் எந்த வாகனமும் பயன்படுத்த முடியாது. அப்ப சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு எரிவாயு இருக்காது. அப்ப மீண்டும் நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை வரப்போகுது. இந்த பேராபத்து யாருனால வந்ததுன்னா, இது முழுக்க முழுக்க அமெரிக்காவின் தூண்டுதலின் பேரில் இஸ்ரேல் ஈரான் மேல் எடுக்கப்பட்ட இந்த போர் நடவடிக்கை காரணமாகத்தான். நண்பர்களே, எவ்வளவு கேவலமா இருக்கு பாத்தீங்கன்னா. நம்ம எதுக்காக உலகம் முழுவதும் மனிதர்கள் ஒற்றுமையா இருக்கணும், நாடுகள் ஒற்றுமையா இருக்கணும், உலகம் ஒவ்வொருத்தருக்குள்ள சண்டை போட வேண்டாம் அப்படின்னு நம்ம எதுக்கெல்லாம் நம்ம இந்த மக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். காரல் மார்க்ஸ் சொன்னாரு, உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கன்னாரு. தொழிலாளர்கள் எல்லாம் உலகம் பூரா ஒன்று சேர வேண்டும், உலகம் பூரா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்லாம் யோசிச்ச அறிஞர்கள். அப்படியெல்லாம் உலகம் முழுவதும் ஒன்றாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் இன்னைக்கு எல்லாமே உலகமயமாக்கல்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு இஸ்ரேல்ல சண்டை நடந்ததுனால இன்னைக்கு என்ன ஆகுது, நம்ம வீட்டு அடுப்பறியாது. அப்ப இன்னைக்கு உலகமயமாக்கல், வர்த்தகம், இன்னைக்கு பல நாடுகளினுடைய வர்த்தகம். இந்தியாவில இருந்து நிறைய ஏற்றுமதி உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்தோம், பல பொருட்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடிய வளங்களை நாம இறக்குமதி செய்கிறோம். இதுதான் ஒவ்வொரு நாட்டினுடைய இன்னைக்கு உலகம் பூரா வளர்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கு. சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய அமெரிக்க அதிபர் ட்ரம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. இந்தியா இன்னும் 1 வருஷத்துக்கு ரஷ்யா கிட்ட எண்ணெய் பொருள் வாங்கிக்கலாம், ஏன்னா இங்க நீங்க வாங்க முடியாது, இங்க சண்டை வந்துருச்சு, நாங்க இவங்களை எல்லாம் அடிக்க போறோம், அதனால நீங்க 1 வருஷத்துக்கு ரஷ்யாவில் வாங்கிக்கணும். ரஷ்யாவில் எண்ணெய் வாங்கணுமா வாங்கலையாங்கிறத யாரு முடிவு பண்ணணும், நம்ம அமைச்சரவை முடிவு பண்ணணும், இந்திய அரசு முடிவு பண்ணணும். இதை யாரு சொல்றது, யாரு, அமெரிக்கா சொல்லுது. இப்ப அமெரிக்கா இஸ்ரேலை தன் கைவசம் வச்சிருக்கிறது மாதிரி இந்தியாவையும் அமெரிக்கா தன் கைவசம் வச்சிருக்கோ. அப்ப நம்ம சுயமா சிந்திக்கலையா, நம்ம சுயமா முடிவெடுக்கலையோன்னு ஒரு மிகப்பெரிய கவலை நமக்கெல்லாம் இருக்கு. நம்ம எல்லாம் இந்தியாவில தானே இருக்கிறோம். நமக்கு ஒரு பெரிய கவலை என்னன்னா, நீ எங்க பொருள் வாங்கணுங்கிறத யாரு முடிவு பண்ணணும்? அங்க இருந்து ட்ரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, 1 வருஷத்துக்கு நீங்க ரஷ்யாவில வாங்கிக்கீங்க, அப்புறம் நீ ரஷ்யாவில யாரையும் வாங்காத
அதுக்கப்புறம் வேற இடத்துல போய் வாங்குன்னு சொன்னா நம்ம அங்க வாங்க முடியுமா? ஆக என்ன நடக்குது இந்தியாவிலன்னு ஒரு பக்கம் நமக்கு கவலையா இருக்கு. இன்னைக்கு உலகத்தை நினைத்தால் உலகம் இன்னைக்கு ஆன்மீகத்துல இன்னைக்கு இவ்வளவு பெரிய வல்லமை பொருந்திய மனித சக்திகள் எல்லாம் இன்னைக்கு முடங்கி கிடக்கின்ற வகையில இன்னைக்கு மிகப்பெரிய பேராபத்தை நோக்கி இந்த உலக போர்கள் உருவாயிருமோன்னு கவலை இருக்கு. இன்னைக்கு இஸ்ரேலை கைவசப்படுத்திக்கிட்டு அமெரிக்கா நடத்துற ஈரான் மேல் நடத்துற யுத்தம், ஈரான் திருப்பி அடிச்சதுல முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்பட்டு அமெரிக்காவும் போய் நிறைய உதவி பண்ணாலும் அவங்களால பண்ண முடியாத அளவுக்கு ஈரான் இன்னைக்கு பலமா நிற்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு சீனாவும் ரஷ்யா போன்ற நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவாக இன்னைக்கு கிளம்பிட்டாங்க. அப்ப இவங்கெல்லாம் கிளம்பி இந்த பக்கம் ஈரானுக்கு ஆதரவாக கொடுத்தா என்ன ஆகும்? அமெரிக்கா உலக அளவுல மிகப்பெரிய உலக யுத்தத்திற்கான இது உருவாகும் போல மிகப்பெரிய பேராபத்தா இருக்கு. இதுக்காகவா நம்ம உலக நாட்டு தலைவர்கள் அறிவிச்சோம்? இன்னைக்கு ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே இந்தியாவில் ஒரு குரூப் வெடி போட்டு கொண்டாடிச்சு. இன்னொரு குரூப் ஐயோ இந்த உலகமே அழிய போகுதுன்னு அன்னைக்கே ஒரு குரூப் கவலைப்பட்டுச்சு. அப்போலாம் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? ஏங்க அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜெயிச்சா நமக்கு என்னங்க அப்படின்னு நினைச்சோம். இல்லை நண்பர்களே, எங்க ஒருத்தன் ஒரு சமூக விரோதி தலைமை ஏற்கிறானோ அங்க அவன் மட்டும் பாதிக்கப்பட போறது இல்ல, இந்த உலகம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது. அப்ப இந்த உலகம் முழுவதும் தன் ஆதிக்கத்தில் இன்னைக்கு நம்ம இன்னும் சொல்லுவோம், நம்ம வேடிக்கையாக கூட சொல்லுவோம், நம்ம பிரதமர் எப்போவாவது ஒருக்கு தான் இந்தியாவுக்கு வருவாரு. அவர் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு தான் போயிட்டு இருக்கிறாரு. அப்ப வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் இன்னைக்கு இவ்வளவு தொடர்புகளை ஏற்படுத்தி இவ்வளவு வர்த்தகங்களை ஏற்படுத்தி என்ன நடந்துச்சு? இன்னைக்கு நம்மளை என்ன எங்க வாங்கணும்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப இதெல்லாம் நம்முடைய வளர்ச்சி என்பது எவ்வளவு பெரிய பேராபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டு அடுப்பு எரியலைன்னா அதுக்கு என்ன காரணம்? அப்ப இதையெல்லாம் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். நம்முடைய தலைமுறைகள், எதிர்கால தலைமுறைகள் இதை பற்றி யோசிக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில தான் நாங்கள் இது போன்ற பதிவுகளை நாம லீட் நியூஸ் மூலமாக இந்த பதிவுகளை உங்களுக்கு கொடுக்கிறோம். அப்ப இவர் ஈரான் அதிபர், கிட்டத்தட்ட 87 வயது அதிபர். அவரை இன்னைக்கு நீங்க 2 நாளைக்கு முன்னாடி அவரை இஸ்ரேல் அமெரிக்கா குண்டு போட்டு அவரை இறந்திருக்கிறாரு. அவர் ஈரான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பலமான நாடாக இருக்குன்னு சொன்னா அதுக்கு அந்த அதிபர் தான் அதுக்கு காரணமாக இருந்தவர். அவ்வளவு தூரம் அந்த நாட்டை பாதுகாத்து இன்னைக்கு சாதாரண ஒரு ஏழை நாடாக இருந்தது, தன்னுடைய வளங்களை, இயற்கை வளங்களை அவர்கள் பெருக்கி இன்னைக்கு உலகத்திற்கே எரிபொருள் சப்ளை செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடாக இன்னைக்கு இருக்கிறாரு. அந்த பொருளாதாரத்தை இப்படி குண்டு போட்டு தவிர்த்துக்கிட்டு இருக்கீங்களே, கொஞ்சமாவது மனிதாபிமானம் வேண்டாமா? கொஞ்சமாவது இந்த சமூகத்தை பற்றிய சிந்தனை வேண்டாமா? கொஞ்சமாவது இந்த உலகத்தை பற்றி நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? நீங்க உங்களுடைய வெறுப்பிற்காக இந்த உலகத்தை அழிக்க நினைப்பது எந்த விதத்தில் நியாயமானது? ஆகவே நாம் நிறைய சிந்திக்கணும். இப்படிப்பட்ட நிலையில் இருந்து நாம் மாற்றப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகள் நடத்தும் போர் காரணமாக கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட $103 ஒரு பீப்பாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. $103 இருந்தது, $150 தாண்டி இன்னைக்கு போக போகுதுங்கிற பேராபத்தை இன்னைக்கு உலகத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ட்ரம்ப் அதிபர் நாடாளுமன்ற ஒப்புதல் இல்லாமல் சண்டை போடக்கூடாது, அங்கே சட்டமே போட்டிருக்கான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் இது அமெரிக்க அதிபரை திட்டல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவருக்கு ஓட்டு போட்டு அவன் கட்சிக்காரனே திட்டுறான். ஏன்னா நாடாளுமன்ற ஒப்புதல் இல்லாம ஒரு நாட்டோட நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கான். இப்ப நாடாளுமன்ற ஒப்புதல் இல்லாம எப்படிங்க நீங்க சண்டைக்கு போனீங்கன்னு யார் கேட்கிறா? அங்க அமெரிக்காவில் உள்ள அவங்க ஆட்களே கேட்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நான் அமெரிக்கா ஈரானோட இஸ்ரேலுக்கு ஆதரவா சண்டையெல்லாம் போர் நடத்த போகல, நாங்க ஒரு ஆதரவாத்தான் நாங்க போயிருக்கோமே தவிர இதுக்கு பேரு போர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு இவரால ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவு அடுத்து உலக யுத்தமே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க போர் இல்லை, இது சண்டை போட நாங்க போகல, நாங்க ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்கு தான் போயிருக்கோமே தவிர இது யுத்தம் இல்லைன்னு சொல்றாரு. எந்த விதத்துல நியாயமானது? நீங்க ஏங்க இப்படி பாராளுமன்றத்தில் ஒப்புதல் இல்லாம நீங்க போய் சண்டை போடுறது தப்பு இல்லைன்னு கேட்டா, நான் சண்டை போடலைங்க,
நான் ஆதரவு தான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆக மனிதகுலம் பாதுகாக்கப்பட வேண்டும், மனிதநேயம் பாதுகாக்கப்பட வேண்டும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உலக மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறோம், இந்த நாடு, இந்த பூமி, இதுல இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் இதை நாம பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு நாட்டுக்கு இன்னைக்கு அந்த ஊர்ல தோண்டுனா என்ன வருது, நம்ம ஊர்ல தோண்டுனா பாறை வருது. என்ன பண்றது? இயற்கை வளங்கள் எங்க இருக்கோ அங்க இருந்து நம்ம என்ன வாங்கிக்கிறோம், இங்க இருந்து நம்ம பாறைகளை கூட நம்ம ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட உலகம் முழுவதும் இன்னைக்கு பல்வேறு வகையில உலக பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற வகையில வர்த்தகத்திலே இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல எல்லா நாடுகளும் ஒற்றுமையாக தன்னுடைய வர்த்தகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு சில நாடுகளினுடைய சுயநலத்தால் இன்னைக்கு உலகமே தீப்பற்றி எரிகின்ற, உலகமே பேராபத்தை நோக்கி அறிகின்ற ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இதுல இருந்து நாம் இந்த மனித சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், மனித நேயத்தை வளர்க்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆட்சி நடத்தக்கூடிய அதிபர்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிங்க. உங்க இஷ்டத்துக்கு, உங்களுடைய சுயநலத்துக்காக ஒட்டுமொத்த உலக மனித குலத்தை பாதிக்கின்ற வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு மனிதகுலம் அழித்துவிட்டு, மனித குலத்தை அழித்துவிட்டு இதைவிட புனிதமான வேறு எதை நீங்கள் உருவாக்க போகிறீர்கள்? சொல்லுங்க பார்ப்போம். மனித நேயத்தை அழிச்சிட்டு இதோட புனிதமானது நம்ம என்னத்தை உருவாக்க போறோம்? ஆக மனித நேயம் மதிக்கப்பட வேண்டும். உங்களுடைய விருப்பு வெறுப்புக்காக உலகத்தில் உள்ள மக்கள்களை தண்டிக்க கூடாது, வஞ்சிக்க கூடாது. தயவு செய்து நாம எதுக்காக ஐநா சபை கொண்டு வந்தோமோ அந்த ஐநா சபை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னே தெரியல. நேரம் எதுக்கு ஐநா சபை? ஏன் ஐநா சபை பேசலைன்னா, ஐநா சபையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரதிநிதி யாரா இருக்காருன்னா அமெரிக்காக்காரனா இருக்கான். அப்ப அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுவான்? அவன் செய்யறது தப்புன்னு சொல்லுவானா? அவன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கையில அவங்க பேசாம இருக்கிறாங்க. அப்ப எதுக்கு ஐநா சபை? அப்ப ஐநா சபை நாம சொன்னோம், உலகத்திலே முதல்ல ஆரம்பத்திலே சொன்னோம், உலக நாடுகள் இனிமேல் எந்த நாடும் எந்த நாட்டுடனும் சண்டையிடக்கூடாது என்று 2ஆம் உலகப் போர் முடிந்த உடனே தீர்மானம் போட்டோமே. தயவு செய்து யோசிச்சு பாருங்க, தயவு செய்து மனித நேயத்தை விட பாருங்க. ஆகவே இன்னைக்கு நாம் மிகப்பெரிய பேராபத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு இன்னொரு 10 நாள்ல நம்ம பெட்ரோல் போட முடியாது, வாகனங்கள் ஓடாது, சாலைகளில் வாகனங்கள் ஓடாது. இன்னைக்கு வீட்டுல சமைக்கிறதுக்கான எரிவாயு சிலிண்டர் கிடைக்காது. ஆக மீண்டும் நாம என்ன பண்ணுவோம்? கொரோனாவை விட ஒரு பேராபத்தான நிலையிற்கு நாம் தள்ள போகிறோம். அது மட்டுமல்ல நண்பர்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்களில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களும் என்னவாகும்? இந்த 2 மாசத்துல நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தல் கூட நடத்த முடியாத நிலை இங்கே ஏற்படும். ஆகவே தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் கூட இன்னும் 2-3 மாதங்களுக்கு தள்ளி போவதற்கான வாய்ப்பு இந்த உலக யுத்தத்தால் ஏற்படும் என்கின்றதை நாம் அனைவரும் உணர வேண்டும். ஆகவே எங்கோ எவன் சட்டையிலோ தீப்பிடிச்சிச்சுன்னு நம்ம இருக்க முடியாது. ஆகவே இது போன்ற கருத்துக்களை இளைஞர்கள் மனதில் பதிவு பண்ணுங்கள். இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், மக்களினுடைய மனிதநேயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறோம். லீ நியூஸ் நேயர்களுக்காக கவிஞர் குரு நாகலிங்கம்.